முத்து ஹெல்ப் பண்ணது எல்லாமே வந்து டிவியில் வந்து ஷோவாக்குதுங்க. அதில் வந்து முத்து வந்து ஒரு உயிரை காப்பாற்றினது வந்து ரொம்ப பெருசாக பேசப்படுறாங்க. அதை வந்து சோசியல் மீடியாவில் உள்ளவங்க எல்லாருமே இது எல்லாருமே வீட்டில் இருந்துக்கிட்டு அண்ணாமலை முதல் கொண்டு விஜய் எல்லாருமே பார்க்குறாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தன்னுடைய முத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசி வராரு. ஆனால் விஜய் எப்பயும் போல வழக்கம் போல இவன் என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டு உனக்குலாம் இந்த விஷயத்த வந்து நீங்கள் பெருசு பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. அதே சூழ்நிலை என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் ஆப்போசிட்ல வந்து நம்ம மீனாவோட தங்கச்சி அவங்க வீட்டில் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. அருணுக்கு வந்து இந்த பிரச்சனை, அதாவது இந்த மீடியாவில் வந்து அருணை பற்றி தவறாக வந்து பேசுறது வந்து ப்ரொடெக்ட் ஆனதுனால அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து அருணோட அம்மா வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. இந்த மாதிரி நடக்குது சீதா, இது வந்து உங்க மாமா வந்து ரொம்ப இதாக பண்றாரு. அவர் நினைச்சிருந்தா இந்த விஷயத்த வந்து சாதாரண விஷயமா பேசியிருக்கலாம். அதை விட்டு போட்டு அருணை வந்து டார்கெட் பண்ணி அதை வந்து ஒரு தவறா ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி பேசியிருக்காரு. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. சீதானால பேசவே முடியல. ஆனா சீதா வந்து அருண் பக்கம் நிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருண் வந்து அவரோட வேலையத்தையும் பார்த்திருக்காரு. அதுல ஒரு தவறும் இல்லை. அருண் வந்து அவரும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் ஒரு போலீஸ்காரன், அடிபட்டவனை வந்து, அதாவது அடிபட்டவனை யார் வேணாலும் கூட்டு போய் காப்பாத்திடலாம். ஆனா வந்து நான் அப்படி இல்லை. திருடனை வந்து நான் மட்டும் தான் பிடிக்க முடியும், மற்றவங்களும் பிடிக்கிறதுக்கு அந்த பவர் கிடையாது. அப்ப நான் பிடிச்சா தான் சரியா வரும், இல்லைன்னா அவன் இன்னும் 10 பேர்த்த அடிச்சு போட்டு தான் போவான். இதுல என்ன தவறு இருக்கு? நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு பேசுறாரு. இங்க முத்து வீட்டுக்கு வராரு. வந்த உடனே வீட்டுல இருக்க அண்ணாமலை வந்து அப்படியே உப்பு எடுத்து தலையை சுத்தி போறாரு. உன் கண்ணு எல்லாமே உன்னை விட்டு போயிடணுப்பா, நீ நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டுறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷம் பண்றாங்க. ஆனா வந்து எப்பயும் போல ரோஹிணி நம்ம மனோஜ் அவங்க வழக்கம் போல இது என்ன பெரிய விஷயம், இதுக்கெல்லாம் வந்து நீங்க ஒரு பாராட்டு, இதுக்கெல்லாம் ஒரு தலை சுத்தி போடுறீங்க, இந்த விஷயத்த நான் கூட பண்ணிருந்தேன் அப்படிங்கும்போது ரவி வந்து நீ ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கேடா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் யோசிக்கிறாரு மனோஜ். கண்டிப்பா அவர் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற நம்மளுக்கும் தெரியும். முத்துவை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் நிறைய பண்ணியிருக்காரு. பட் வந்து அவர் பேசின விஷயம் வந்து தவறா ப்ரொடெக்ட் ஆகிட்டு அது வந்து அருணுக்கு வந்து அஃபெக்டா போயிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.